நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொது தமிழ் டாப்பிக்கில் வந்து தமிழ் அறிஞர்கள். அந்த டாப்பிக்கில் வந்து ஒவ்வொரு தமிழ் அறிஞர்களாக பற்றி நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வையாபுரி, தனிநாயகம் அடிகள், செய்குதம்பி பாவலர், இவங்க 3 பேரை பற்றி நம்ம இந்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண வீடியோஸ் வந்து யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸில் போய் பாருங்கள். இருக்கும். நீங்கள் வந்து ஸ்கூல் புக்ஸ் எடுத்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஒவ்வொரு தமிழறிஞர்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தமிழறிஞர்கள் பற்றியும் நம்ம நியூ புக், ஓல்டு புக் எல்லாமே வந்து அனலைசிஸ் பண்ணி தான் வந்து நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. நீங்கள் நம்ம வீடியோஸ் மட்டும் பார்த்தாலே போதும். நீங்கள் வந்து புக்ஸை வந்து படிக்க தேவையில்லை. சரி, வாங்க நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வையாபுரி அவரை பற்றி பார்ப்போம். அவருடைய வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா 1891 முதல் 1956 வரை தமிழ் பேரகராதி மதிப்பிற்கு தலைமை வகித்திருப்பார். புறத்திரட்டு என்னும் நூலில் வந்து பதிப்பாசிரியராக வந்து பணியாற்றியிருப்பார். ஆய்வு நெறிமுறைகளை தமிழுக்கு வந்து அறிமுகம் செஞ்சு வச்சுருப்பார். தமிழின் இலக்கணம் இலக்கிய காலத்தை மிகவும் குறைவாக மதிப்பிட்டவர் வந்து இவர் தான். ஆங்கிலத்தில் தமிழ் மொழி இலக்கிய வரலாறு வந்து எழுதியிருப்பார். அவருடைய நூல்கள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இலக்கிய தீபம், இலக்கிய உதயம், இலக்கிய சிந்தனைகள், சொற்கலை விருந்து, காவிய காலம், தமிழ் சுடர்மணிகள், தமிழர் பண்புகள், இலக்கிய சிந்தனைகள், உலக இலக்கியங்கள், ராஜி, சிறுகதை மஞ்சாரி, எல்லாமே வந்து அவருடைய படைப்புகள் தான். நெக்ஸ்ட் வந்து தனிநாயகம் அடிகள் அவரை பற்றி பார்க்கலாம். தமிழுக்கு தொண்டாற்றிய கிறிஸ்துவ பெரியார்கள் தனிநாயகம் அடிகள் வந்து குறிப்பிடத்தக்கவர். அடிகளாரின் சொற்பொழிவுகள் தமிழர் புகழை பரப்பும் குறிக்கோளை கொண்டதாகவே தான் இருந்துச்சு. இலங்கையில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் வந்து பாஸ்கர் அறக்கட்டளை நினைவு சொற்பொழிவு வந்து இவர் தான் வந்து ஆற்றியிருப்பார். சொற்பொழிவு வாயிலாக உலகம் முழுவதும் தமிழின் புகழை வந்து பரப்பியிருப்பார். அகில உலக தமிழாய்வு மன்றம் உருவாகவும் உலக தமிழாட்சி நிறுவனம் உருவாகவும் காரணமாக வந்து இவர் இருந்திருப்பார். இவர் தொடங்கிய தமிழ் பண்பாடு இதழ் இன்று வரை வெளிவந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் பண்பாடு என்ற இதழ் வந்து இவர் தான் வந்து தொடங்கியிருக்காரு. பிரெஞ்சு தேசிய நூற்கூடத்தில் ஏறக்குறைய மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்கள் அங்கே உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து செய்குதம்பி பாவலர் பற்றி பார்க்கலாம். அவருடைய காலம் வந்து பாருங்கள் 1874 முதல் 1950 வரை. பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, இடலாக்குடி. அவருடைய சிறப்புகள் வந்து 15 வயதிலே வந்து செயல் இயற்றும் திறன் வந்து பெற்றிருப்பார். சீரா புராணத்துக்கு வந்து உரை எழுதியிருப்பார். 1907 மார்ச் 10 சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சாதா மதனி என பாராட்டு வாங்கியிருப்பார். சாதாவதனின்னு என்னென்னா, நம்ம சதம்னா 100ன்னு சொல்லுமா, ஒரே டைமில் வந்து 100 வகையான செயல்களை செஞ்சால் வந்து அந்த பட்டம் வந்து கொடுப்பாங்க, சாதாவதனி. இவர் நினைவாக இடலாக்குடியில் மணிமண்டபமும் பள்ளிக்கூடமும் வந்து கட்டியிருக்காங்க. இவரது அனைத்து நூல்களும் வந்து நாட்டுடைமை ஆக்கியிருக்காங்க. இவர் பார்த்திங்கன்னா நீதி வெண்பா அந்த நூல் வந்து படைச்சிருப்பார். அவ்வளோதான் வந்து. நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.